இஸ்லாமியர்ல சொல்லிட்டாரு தாங்க குதிக்கிறாங்க. இப்ப உடனே ப. சிதம்பரம் அவர்கள் ரொம்ப அதிபுத்திசாலி. அந்த புத்திசாலி உள்ள பூத்து என்ன சொல்றாரு, 3 கேள்வி நான் கேட்கிறேன். முதலாவது கேள்வி, இஸ்லாமியர்களுக்கு தான் பிரிச்சு கொடுக்க போனோம், எந்த இடத்துல நாங்க சொன்னோம் அப்படின்னு எந்த இடத்துல மோடி பிரச்சாரம் பண்ணாரு? நான் கேட்கிறேன் கேள்வி. இரண்டாவது கேள்வி, தங்கத்தை முதற்கொண்டு நான் கணக்கிட போறோம், அதாவது தனிநபர்களுடைய உடைமையா இருக்கட்டும் தங்கத்தை கூட நாங்க கணக்கிட போறோம்னு எந்த இடத்துல நாங்க வாக்குறுதி கொடுத்துருக்கோம்? உங்களுடைய ராகுல் காந்தி தன்னுடைய பிரச்சாரத்துல ஒரு நயா பைசா விட மாட்டோம், எல்லார் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த எல்லா விதமான விஷயங்களையும் நாங்க எடுத்து கணக்கிடுவோம், அவங்க எவ்வளவு சொத்து வச்சிருக்காங்க எவ்வளவு காசு வச்சிருக்காங்க முதற்கொண்டு நாங்க கணக்கிட்டு அதை சரிநிகரா பிரிச்சு கொடுக்க முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணது வேற யாரும் கிடையாது, ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்ணாரு. அந்த ராகுல் காந்தியோட பிரச்சாரத்தை என்ன எடுத்துக்கிறது? வீட்டுக்குள்ள தங்கத்தை தவிர மற்ற எல்லாத்தையும் எடுக்கிறதா? நீங்க சொன்னதை அவரு அந்த விதமா எடுக்கிறாரு. யாராவது எடுக்கிறதா செய்வாங்க. எனவே ப. சிதம்பரம் அவர்கள் மோடியை சொல்லக்கூடாது, நேரா போய் ராகுல் காந்தி ஏப்பா அப்படி பேசுனியாப்பா அப்படி பேசக்கூடாதுப்பான்னு போய் சொல்லலாம். மூணாவது என்ன சொல்றாரு, அரசு ஊழியர்களுடைய அந்த சொத்துக்களை எல்லாம் எடுத்து நாங்க சரிநிகரா பிரிச்சு கொடுத்துறோம், எந்த இடத்துல சொல்லியிருக்கோம் அப்படின்றாரு.